நான் என்னண்ணே நம்ம கம்பெனியோட ஈபி பில்ல புக்லெட் மாரி குடுத்துருக்காய்ங்க. நம்ம வீட்ல இருக்கிற ஈபி பில் மாரி ரொம்ப சிம்பிளா இருக்காதா இது? இதுல நெறைய கால்குலேஷன்லாம் இருக்கும். என்னன்னா, நம்ம வீட்ல நம்மள எவ்வளோ யூனிட் கன்சியூம் பண்ணியிருக்கோமோ, அதுக்கான காச மட்டும் போட்டு கால்குலேட் பண்ணி குடுத்துருவாய்ங்க. ஆனா கம்பெனியில நம்ம கன்சியூம் பண்ற யூனிட்டே வந்து ஒரு 4 ஸ்லாட்டா பிரிப்பாய்ங்க. நார்மல் ஹவரு, பீக் ஹவரு, நைட் ஹவரு அப்டின்லாம் சொல்லி 4 ஸ்லாட்டா பிரிப்பாங்க. ஒரு ஸ்லாட்டுக்கும் ஒரு அமௌண்ட்டா இருக்கும். அதாவது இப்ப நார்மல் ஹவர்ல ரூ. 7 வச்சிருக்காங்க அப்டின்னா, நைட் ஹவர்ல வந்து ரூ. 5 வச்சிருப்பாய்ங்க. பீக் ஹவர்ஸ்ல வந்து ரூ. 8 வச்சிருப்பாய்ங்க. அந்த மாரி ஒண்ணொண்ணுக்கு ஒரு யூனிட் காசு போட்டு கால்குலேட் பண்ணியிருப்பாய்ங்க. இது 1. 2வது நம்ம கம்பெனிக்குன்னு சொல்லி ஒரு எம்டி வாங்கி வச்சிருப்போம். அதாவது மேக்ஸிமம் இவ்வளோ நான் பவர் எடுப்பேன் அப்படின்றது ஒரு அக்ரீமெண்ட் போட்டு வச்சிருப்பாய்ங்க. ஒரு கேவிஏக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி நீ கணக்கு போட்டு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்ட அத நீ குடுக்கணும். இது 2. அடுத்து 3வது பெனால்டி. பெனால்டி என்னன்னா, நீ பவர் ஃபேக்டர் சரியா மெயின்டெயின் பண்ணல, இல்ல வந்து உன்னோட மேக்ஸிமம் டிமாண்ட்ல அதிகமா போயிருச்சு, இல்ல வந்து 80% விட கம்மியா யூஸ் பண்ணிட்ட அப்படின்னாலும் பெனால்டி இருக்கும். இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி நம்ம குடுக்கறதுனால தான் அந்த ஈபி பில் வந்து புக்லெட் மாரி இருக்கு. இத பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நம்ம